தரக்கூடிய முத்தொழிலுக்கும் இதனாக சகல உலகில் அடைகின்ற இளங்க அடைகின்ற சுருமண தொழுதும் அளவட்டு தமிழ்த்தியே சோதுமன் தாரகன் சிங்கம சூரன் இளைஞர்கள் தரங்களை பெற்றமையால் அகங்காரம் கொண்டு பிரமான் விஷ்ணு இந்திரன் யாவரையும் துன்பப்படுத்தி சிறையிட்டு தனக்கேவல் பிணித்து 1008 அண்டங்களையும் 108 எண்களாக 1008 நாளில் துமநாத தேவர்கள் தந்தையாகிய பரமனிட பரமனும் தேவர்களின் தும்மந்தை பிதாக கூறி தமது நெட்டுக்கண்ணில் 6 அக்கடி பேர் உண்டாக்கி கண்ணீர் மூலம் சரவண பரிசுக்கு தாம் 6 குழந்தைகள் ஆகி கார்த்திகை நருநாள் பராமரிப்பு நாளில் அணி பருவதி 6 குழந்தை ஒன்று சேர்த்து அருமை திறமையால் உடனொன்றும் சிரமாரும் கரம் 12 ஆகிடும் அங்கனம் யாம் 6 மகனாத்துகளை அமையும் அப்பனும் நவ வீரர்களை உண்டாக்கி நாரதர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் தெரியும். இருந்தாலும் சற்று இன்று இவரிடம் கையாடி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சம்போ மகாதேவாய நமக நமக நமக. உங்கள் முன்பு முருகனாக நடிக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். பொன்னாடை பற்றி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தவர்களுக்கும் மற்ற விழா கம்பியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சார்பாகவும் வந்துடக்கூடிய அனைத்து கலைஞர் தருவாம் நன்றி. இந்த இடது வணக்கம்.
நமஸ்காரம் முருகா. நமஸ்காரம். நானே வருக. அழகான கானம், அற்புதமான கானம். இதுபோல கானத்தை இந்த பகுதியில் கொஞ்ச நாள காணும். தாங்கள் என்னை வாழ்த்தியது போல் உங்களை வரவேற்பது அந்த கடமை. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பை முறைப்படி வந்த உங்களை வரவேற்க வேண்டும். முதலில் வரவேற்பு இனிதான துரஞான சுரஞ்சான இசை வேண்டும். காணவேந்தரை, கலைமகளி, வீணவேந்தரை, தமிழோவி ஞானவேந்தரை, புறப்பட்டு பிறப்பாய் இறப்பட்டு தரும் நெறிகற்று விஞ்ஞானம் அகற்றி விஞ்ஞானம் பற்றி உரிய தமிழ் நிலையில் பெரிய நிலைவற்று இன்றுமே இளமை கொன்றாத கலை பாணியின் முதல்வரை கருணை சிலரை வர வேண்டும். தங்கள் வரவாய் அகம் மிக மகிழ்ந்தோம். தாங்கள் இது எனக்கு காண வந்த காரணமாகல. நிச்சயமாக முருகா, 3 வருடம் சென்று மும்மூர்த்தியை வேண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வரும் மார்க்கத்தில் குறிஞ்சிவன துணைகிடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகே அர்ப்பணம் என்று கூறிவிட்டு அதை தாங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த விவரம். அம்மைக்கு அதிகமாக கொடுத்த ஒரு கணிதா, ராமனுக்கு சபரி கொடுத்த ஒரு கணிதா, சரவத்தந்தன் பிறப்பதற்கு அடிப்படை காரணமே கணிதா. குற்றம் சொன்னால் அற்றது பொருந்த அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு குடித ஒரு கணிதா. சுற்றுவாழ வேண்டுமா, சுடாத பள்ள வேண்டுமா என்று அபிமுதத்தின் அறிவை சுட்டி காட்டியது ஒரு கணிதா. பரமேனி உனக்கு ஒரு பழந்தேவியா என்று அன்று அபிமுதாட்டி பாடினாரே, அதற்கு அடிப்படை காரணமே தாங்கள் அன்று கொண்டு வந்த கணிதா. இப்படி பலவிதமான கணிதம் இருந்தாலும் அன்று கொண்டு வந்த கணிதால் பழனிங்கிற ஒரு பெரிய படகு கிடைத்தது. அன்னைக்கு கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறா, கண்டு வந்திருக்கலாமா முருகா? இன்று கொண்டு வரவில்லை, அன்னைக்கு கொண்டு வந்தீங்க, கண்டு வந்திருக்கேன். கண்டு வந்த கணிக்கு சிறப்பு முருகா, அன்று கொண்டு வந்த கனியால் உங்களுக்கு கிடைத்தது கையகல கோமண துணி. சரி, இன்று கண்டு வந்த கனியால் அதுவும் பறிபோகிவிடும். அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க கோவணம் இருக்கிறாடா? நிச்சயமாக. வெட்டிக்காரர் சொல்லுங்க.
என்னைய கோவணத்தை அவுக்குங்கிறாப்ல. கோமணத்தை அவருக்காரா? ஐயோ, ஏன் அவர் புரிய கோமணத்தை வந்து நீங்க என்ன அவனை புரிய? அதுதான் சொல்றேன். கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மை. நிறைய முந்திரி பருப்பா சொல்றாரு. கோவணமும் கொடி பேர் அப்படிமாங்க. ஆமாதான். அது மாதிரி கோடிக்கணக்கான கோவணத்தை முந்திரி அவுத்து பழமா திக்கிறாரா? சொல்றாரு. சரிமா உள்ள சந்தோஷம். கண்ட கணிக்கு சிறப்பு இருக்கா? இருங்க, நீங்க கேட்டு விட்டீங்க கோவணத்தை அவுக்க வந்தீங்களான்னு கேட்டீங்கல்ல, நீங்க வந்த வேலையை அதுக்காகத்தான். கோவணம் அவுக்கவா? அவருக்கா உங்க அந்த கோபுர காட்சியோட பார்த்து ஆண்டி கோலத்தோடய பார்த்து மனம் ரொம்ப மனசு வலிக்குது மாப்பிள்ள. இப்ப அம்மன கோலத்தோட பார்க்க நினைக்கிறீங்க? அம்மன கோலம்னா மன கோலத்தோட பார்க்கணும். ஆக ராஜவங்காயத்தை பார்க்கணும் பெரிய ஆசைப்பட்டு வந்து அம்மன கோலத்தோடு இதை பார்க்க வேண்டும் அப்படிங்க. நிச்சயமாக அம்மன கோலத்தோட பார்க்க. சரி, உங்களுக்கு காட்சி அளிக்க விட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்குமா? இப்பே கணியின் சிறப்பு எடுத்து எம்முங்கள். நிச்சயமாக உரித்தேன் முருகா முருகா குமரா ஐயா மாங்கனிக்கும் தீண்டலி மங்கனிக்கு நேரிருக்கும் ஒரு பூங்கலிய கண்டு மனம் உரித்தேன் முருகா அக்கனியை இக்கணமே கொள்வீர் முருகா முருகா குமரா ஐயா சிவமயமாக திரிகின்றது சிந்தை சிவயோகம் சிந்தை சிவயோகம் நான் கணித்தேன் அக்கனியை தாங்கள் இக்கனமே சென்று கொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்ளுங்க முருகா. மாங்கனிக்கு தெங்குதலி மங்கனிக்கு மேலனைக்கு பொங்கனை பூங்கனியை கண்டு மனம் பொறித்தனையா நான் கணிந்த நக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணித்துக் கொள்ளி அப்படின்னு கனி சிறப்பு கொள்கிறார். கனி சாக்கியமானதா கேளுங்க. அதனால சாக்கியம் என்ன அவனே
கனி சுவையானதா? அவங்க சுவைத்தீர்களா? நான் எப்படி மாப்பிள்ள சுவைக்க முடியும்? இல்லைங்க, இப்ப கனிகள்ல பலவிதம் இருக்கு. மாப்பழா, வாழை, கொய்யா, மாவுளை அப்படின்னு ஐங்கனி, இன்னும் நறுங்கனி இருக்கு, நவகனிகள் இருக்கு, கனிகள்ல பலவிதம் இருக்கு. இதுல சுவை தரும் தேன்கனியை நீங்க பாடுறீங்க. நிச்சயமாக. இப்ப மாங்கனி இருக்கு, மாப்பழா, வாழை, இந்த முக்கணியத்தை பெருசா சொல்றோம். உண்மைதானே? இந்த உலகத்துல இந்த 3 கனிக்கு சிறப்பு இருக்கு. இப்ப மாங்கனிக்கு என்ன சுவைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாங்கனி என்றாலே அது இனிப்பு தானங்க. இல்லங்க, மாங்கனிக்கு எத்தனை சுவை இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாங்கனி இருக்கு, சரி, அதுக்கு எத்தனை சுவைன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? துவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கார்ப்பு, இப்படி 6 சுவை இருக்குங்க. அது அறுசுவை வேறு. இப்ப இந்த கனிக்கு எத்தனை சுவைனா 3 சுவை. துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு. புளிப்பு. வாழைக்கனிக்கு, வாழைக்கனிக்கு எத்தனை சுவை? நீங்க தானங்க பாடுனீங்க. ஆமாங்க. வங்கனி அப்படின்னா என்ன கனி அது? வங்கனின்றீங்களா? ஆக நீங்க சொன்னது 3 கனி, முக்கனி. முக்கனி. அந்த முக்கனிக்கு மேலான கனி. மேலான கனி நீங்க தொடங்கல. அந்த வாழைக்கனிக்கு என்ன சுவை? வாழைக்கனிக்கு எத்தனை சுவை? இல்ல அதுக்கு எத்தனை சுவை மாப்ள? மாங்கனிக்கு 3 சுவை. 3 சுவை. அந்த வாழைக்கனிக்கு, வாழைக்கனிக்கு துவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, இனிப்பு, வேற 2 சுவை இருக்கு. 2 சுவை தானுங்க. இந்த பலாக்கனிக்கு எத்தனை சுவை? பலாக்கனிக்கு, பலாக்கனி இனிப்பு சுவை மட்டும் தானே. அது மட்டும் தானா? வேற இல்ல. இல்ல. அப்ப இந்த முக்கனிக்கு மேலான கனியை நீங்க சொல்லிட்டீங்க. கனி சுவையான கனி நீங்க பாடுறீங்க. நிச்சயமாக. நீங்க சுவைத்து பார்த்தீங்களா? நான் எப்படி மாப்பிள்ள சுவைக்க முடியும்? எங்க சுவையான கனின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சாப்பிடாம? நிச்சயமாக அனுமானத்தினால கண்டுகிட்டேன் மாப்பிள்ள. நான் கேட்கிறேன், அதாவது கண்ணால பாக்குறது ஒலி, காயால கேட்பது ஓசை. ஒலி, இந்த ஓசை, அது ஒலியில ஓசை. சரி. காயால கேட்பது ஓசை. ஓசை. நாசியால வரக்கூடியது அது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க. அதான் உண்மை. நாவால் தானே பசிக்க முடியும். உண்மைதானே? நாவுக்கு தானே சுவை தெரியும். சுவை தரக்கூடிய தன்மை யாருக்குன்னா நாவிற்கு தான் உண்டு. ஐயா, சாப்பிட்டா தானே சுவை தெரியும். நீங்க சாப்பிடாம எப்படி சுவையான கனி பாடுறீங்க? அனுமானம் தான் மாப்பிள்ள, எல்லாம் ஒரு நிர்ணயம் தான். என்னங்க அனுமானம்? வாழைக்கனிக்கு இத்தனை சுவைன்னு சொல்றீங்க, அவர் சாப்பிட்டு பலாக்கனிக்கு இத்தனை சுவைன்னு சொல்றீங்க, அவர் சாப்பிட்டுக்க மாட்டாரு. மாங்கனிக்கு இத்தனை சுவைன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி மாப்பிள்ள நீங்க சுவையான கனி பாடுறீங்க? மாப்பிள்ள அந்த கனிகளுக்கு எப்படி சுவையான கனி பாடுறீங்க? அந்த கனிகளுக்கு மேலான கனி அறுசுவைகள் உண்டு. அறுசுவைகளுக்கு மேலான ஒரு கனிட்டு இந்த 6 சுவை இருக்கு. ஆமா, அதுக்கு சுவையான கனி நீங்க பாடிட்டீங்க. ஆமா மாப்பிள்ள. அப்ப நீங்க சுவைத்து பார்க்காம எப்படி பாடுவீங்க? அனுமானம் மாப்பிள்ள. என்ன அனுமானம்? பார்த்த உடனே தெரியுமாங்க? காலத்தை உணரக்கூடிய தன்மை. எங்க கண்ணால பாக்குறீங்க. ஆமா. இதுக்கு ஒலி, இத பாக்குறது. காலால கேட்பது சத்தம். நாசியால வரக்கூடியது நல்லது கெட்டது. அந்த வேலையை நீங்க பார்க்கத்தானே வேணும். முருகா உண்மைதாயா? நீங்க ஏற்கனவே அண்ணே புஷ்பநாதனே, நக்கிதா பார்க்கணும்னா உண்மைதானே? இந்த உலகத்துல நீங்க ஏற்கனவே நக்கிறீங்க. எந்த இடத்துல நக்கிறீங்க இல்லையா? உண்மைதானையா? எதுக்காக நக்கிறீங்க? எங்க நாக்க ஏட்டுங்க. ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய பக்தர்கள் யாரா இருந்தாலும் திருவாவினர் குடி என சொல்லக்கூடிய மறுபடி வீட்டுல ஒரு வீடு, எந்த வீடு? பழனி என சொல்லக்கூடிய பழனி மலையில நீங்க நக்கிறீங்க. அந்த இடத்துக்கு வந்தா யாரா இருந்தாலும் நக்கிதாயா சாப்பிடணும். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய பாடல் பூராமே ஒரே குதர்க்கமாவே இருக்கு.
உண்மைதானே? ஆமா உள்ள ஏதோ ஒரு விஷயம் வச்சே சொல்லுக்குள் சொல் சூழ்ச்சமம் உண்டு இருக்காங்க. சூழ்ச்சமம் வச்சே நீங்க பாடுறீங்க. ஆமாங்க. அதானே உண்மை. பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பத்து முடனே செல்வீர் அப்படின்னு பாடுறீங்க. பறவை இனங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது கனிகள் தான். ஒரு கனியை பார்த்து ஒரு பறவை பயந்து ஓடுதுன்னா அந்த கனியினால அந்த பறவைக்கு ஆபத்து வரணும். இல்ல அந்த கனி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கனியா இருக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம். நான் முருகா பச்சைகளுக்கு பறவை இனங்களுக்கு கனி என்ற பிரியம் பிரியம் தானே. ஆக இருந்தாலும் ஏன் அந்த கனி அதுக்கு எட்டலைன்னா பறவை இனங்களுக்கு எட்டலாம் அப்படின்னா எட்டாவது உயரத்தில் இருப்பதனால பலவிதமான பறவை இருக்கு. இதுல ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு காதம் பறக்கும். ஆனா இத்தனை காலையில போறோம்னு தெரியாத பறவை இருக்கு உண்மைதானே. உலகத்துல வானளவு பறக்கக்கூடிய பறவையும் இருக்குல்ல. அப்படியாப்பட்ட பறவைக்கு எட்டல அப்படின்னா உங்களுக்கு எப்படி எட்டுச்சு? யாருக்குமே எட்டாத கனி உங்களுக்கு மட்டுமே எட்டக்கூடிய கனி, அதுவே உங்களுக்கு கிட்டக்கூடிய கனி. உங்களுக்கு எட்டியதா? எனக்கு எப்படி மாப்பிள்ள எட்டேன்? கனி எங்க இருக்கு? கனி எங்க இருக்கு? கனி எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. எங்க இருக்கு கனி? திணைவலை சோலை மத்தியில கண்டேன்னு. அந்த மத்தியில எல்லாம் கேட்கல. கனி எங்க இருக்கு? கீழே இருக்கா மேல இருக்கா? கனி இங்க இருந்தா என்ன மாப்பிள்ள? இல்ல மாப்பிள்ள நீங்க தான் கனி மேல இருக்குன்னு சொல்றீங்க. மேல இருக்கா கீழே இருக்கான்னு கேக்குறேன் உங்களை. நான் என்ன சொல்றேன், கனி மேல இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன? சரி மொத்தத்துல கனி. கனி இந்த கனி எப்படி இருக்குன்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. முருகா நீங்க பாருங்கல்ல. ஆமா இந்த கனி எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? கனி வரணும். ஒரு கனி வரணும் அப்படின்னா முதலில் வருவது என்ன மாப்பிள்ள? ஒரு கனி வரணும் முதல்ல வர்றது என்ன? முதல்ல வரணும்னா விதை தாங்க முதல்ல வரணும். விதை மரம் வந்துருச்சு. சரி செடியோ மரமோ வந்துருச்சு. சரி முதல்ல ஒரு கனி வரணும். என்ன வரணும்? முதல்ல பூ வரணும். அதுக்கு முன்பாக காம்பு வரணும். காம்பு. ஆமா காம்புல இருந்து மொட்டு. மொட்டுல இருந்து பூ. பூல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து உதக்காய். உதக்காயில இருந்து கனி. பரவாயில்ல உதக்கா வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்காரு. இங்க இருக்க அதுக்கும் கனிஞ்சு போனா நல்லா இருக்காது. ஐயே அனுபவமான ஆள் நீங்க சொன்னா சரிதான் மாப்பிள்ள. கனி இருக்கு அது கனிஞ்சு போனா நல்லா இருக்காது. சரி அந்த கனி பதத்துல சாப்பிடணும். இப்ப எந்த பதத்துல இருக்குது கனி? எந்த பதத்துல இருந்தா என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எங்க கனி கண்டு வந்தவர் அவர்தான். ஆமா அவர்கிட்ட நான் எல்லாம் விசாரிச்சு கூடாது இல்லையா? கனி நீங்க என்ன கண்டு வந்தீங்க? மாப்பிள்ள ரொம்ப கனிஞ்சுட்டா பறவைகள் சாப்பிட முடியாது. பறவைகள் சாப்பிடுறான். இந்த கனி இப்ப எந்த பூவா இருக்கா இல்ல மொட்டா இருக்கா? பூவான கனி மாப்பிள்ள. இல்ல காயா இருக்கா இல்ல உதக்காயா இருக்கா இல்ல கனிஞ்சிருக்கா? ஒரு கனியா இருக்கா? கனிதாயா? பிடிச்சு பாத்தீங்களோ? இந்த பாத்தியா புடிச்சு பாத்தியா கேக்குறாரு பாத்தியா? நோண்டி கேக்குறாரு. நோண்டி கேக்குறதுக்கு அங்க இல்ல நீங்க குதர்க்கமா நீங்க பேசுறீங்க. நான் கேக்குறது என்ன உங்களுக்கு கிண்டல் பண்றேன்னா பண்ணீங்களா? நானு மாப்பிள்ள கனி பார்த்தது நீங்க தானே மாப்பிள்ள? அதே மாப்பிள்ள பாத்துட்டு வந்தேன். அப்ப என்ன பக்குவத்துல இருக்குன்னு சொல்லுங்க. பக்குவமாவே இருக்கு. கனியா இருக்கா? கனியா தான் இருக்கு. கனிஞ்சிருச்சாப்பா? கனியல கனிஞ்சது வேற கனியாக இருக்கிறது வேற. உதக்காயா இருக்கா? உதக்காயா இருக்கு மாப்பிள்ள. உதக்காயா இருக்கு. அப்ப கனி இல்லது உதக்கா மாப்பிள்ள. அப்படின்னா நீ உதக்கான்னு தோணும். கனி நீ ஏன் சொன்னீங்க? நான் தான் கனின்னு சொல்றேன். அப்புறம் உதக்காயான்னு கேக்குறீங்க, அப்புறம் பிஞ்சான்னு கேக்குறீங்க, அப்புறம் பூவான்னு கேக்குறீங்க. எட்டாயிரம் ரெண்டு கொம்பா எட்டி பறிக்க இரு கொம்புன்னு அதை பற்றி ஏறி பறிக்கலாம்னு பாடுறீங்க. சரி விடுங்க, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிடுவான். நீங்க கண்டது கனிபோல் தெரியவில்லை. முருகா கண்டு வந்தது கனியல்ல கண்ணி ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கின்றது. அமுதவள்ளி சுந்தரவள்ளி. இல்ல அவன் பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப கோபமா? எனக்கு எதுக்கு மாப்பிள்ள கோபம் வருது? எதுக்கு அவங்கள்ட்ட இதெல்லாம் பேசப்போ யாரையா பேச போறேன்? எதுக்கு அவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்கிறேன்னா மலையேறி போனாலும் மத்திரன் தெய்வம் இருப்பாங்க. உண்மைதானே மாப்பிள்ள? உங்களை பார்த்தது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பார்த்திருக்கேன். பார்த்தேன் நிச்சயம் தானே. என்ன இன்னைக்கு சிறுபள்ளியில பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்பதான் பாக்குறவங்க. உண்மைதானுங்க. அதனால உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்த்தேன். விவரத்தை கேக்குறீங்க. விவரம் கேட்கறதுனால தப்பே இல்லை. கண்டது கண்ணி இல்ல இல்ல கண்ணி இல்ல மாப்பிள்ள. கண்ணி ஆதியிலே கொடுத்த வாக்கு. கண்ணினா யாரவள்? அப்படி கேட்க மாப்பிள்ள. அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அமுதவள்ளியா அமிர்தவள்ளியா? அமிர்தவள்ளிங்க. அமிர்தவள்ளி தானே. என்ன ஒரு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஒரு வார்த்தை வெள்ளி ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்காங்க. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஆதியில கொடுத்த வாக்கு. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் இந்த அமிர்தவள்ளிக்கு கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரில் திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் தலைமையில் திருமணம். நிச்சயமா தப்ப கண்டு சுந்தரவள்ளி தானே? ஆமா மாப்பிள்ள.
நான் பாத்தீங்களா பொம்பளை நோனே வேமா கிளம்புறாரு. இங்க வாங்க மாப்பிள்ள. பெண் என்றால் பேயும் பேயும் நீ பார்த்தது பொம்பளையா? ஆமா மாப்பிள்ள. பொம்பளையா பெண்ணா? பெண்ணுனால பெண்ணுட்டேன் நான் கேட்கறதுக்கு சொல்லி பொம்பளைன்னு போறாரு நீ சொல்லியில்ல. ஆமா நீ பார்த்தது பொம்பளையா பெண்ணா? அதாவது பொம்பளைனா அதுக்கு என்ன மாப்பிள்ள அர்த்தம்? பொம்பளைனா வயசாயிருச்சு. வயசானா வயதை முதிர்ந்தது. ஒரு வீட்டுக்கு பொம்பளை அப்படின்னா அந்த இடத்துல தலைவின்னு அர்த்தம். பெண்ணு இங்க உடனே தலைவியா வந்துட முடியாது. நாம சொன்னது மாதிரி பூவாகி பிந்தாகி காயாகி தானே கனியாகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே பொம்பளை பிறந்துருச்சான்னு சொல்லுவாங்க. பிள்ளை பிறந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அந்த பெண்ணு ருதுவாகி பெரிய பெண் ஆயிடுச்சுன்னா பெண்ணு ருதி ஆயிடுச்சு சொல்றாங்க. வயதாதி முயர்ந்துட்டா என்ன பண்றாங்க? பொம்பளை பெரிய பொம்பளை ஆயிடுச்சு. பெரிய பொம்பளை. அப்ப மூணு பக்குவம் இருக்குல்ல. ஆமா பெண்மகள் நல்லதானே எப்படி இருப்பா தெரியுமா? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போக சொல்றீங்க. நான் போகாம இருந்தா நல்லாவா இருக்கேன்? ஆமா. இந்த பெண்ணுகிட்ட நீங்க போங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு போங்க. அதுல கேட்டுக்கிறோம் நம்ம. ஏன்னா அவரு முக்காலமா உணர்வு நாடுதர். நீ அவரு நடப்பது நடந்து கொண்டிருப்பது இனிமேல் நடக்க போது முக்கான உணவு. அனிமா லகிமா ரஹிமா கனிமா பிரார்த்தி பிரகாரியம் ஈசத்தும் வஜித்தும் அஷ்டமா சித்துக்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயம் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்கள்ட்ட ஒரே ஒரு சந்தேகம் கேளுங்க மாப்பிள்ள. நீங்க இது வரைக்கும் இந்த உலகத்துல கூடு விட்டு கூடு வாழ்ந்திருக்கலாம்? கூடு விட்டு கூடு வாழ்ந்திருக்கலாம்? என்ன மாப்பிள்ள அப்படி கேக்குறீங்க? அஷ்டமா சித்துக்கள் என்றாலே ஒவ்வொரு சித்துக்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இல்ல மாப்பிள்ள அது சொல்லல. நீங்க உங்களுடைய நாரத புராணத்துல கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை இருக்கா? பாந்திருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள பாந்திருக்கீங்க. சரி, நிச்சயமா. வீடு விட்டு வீடு பார்த்து பாந்திருக்கீங்களா? பாத்தீங்களா? நீ எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் தன்மை என்னன்னு சொல்லிட்டேன். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை எனக்கு உங்களுக்கு இருக்கு. வீடு விட்டு வீடு பாயக்கூடிய தன்மை தம்பி ரூபனுக்கு உண்டு. அப்புறம் என்ன நான் வேலி தாண்டாளா? சரி மாப்பிள்ள. என்ன சாமி? சரி அது இருக்கணும். நான் இப்படியே தரலாமா? முருகா அவ்வளோ ஒரு வேடுவ கொடுத்து பெண். நீ கண்டது வள்ளி தானே? வள்ளிதான் மாப்பிள்ள. அமிர்தவள்ளி. அமிர்தவள்ளியா? அமிர்தவள்ளியா? சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளிங்கிற ஆமாங்க. சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளினா இளையவள். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கா மாப்பிள்ள? உங்களுக்கு வரவேற்பு அற்புதமான வரவேற்பியா? எப்படி கொடுத்தா? இந்த உலகத்துல இப்படி ஒரு வரவேற்பு நான் சந்திச்சதே இல்லையா? எப்படி பார்த்ததே இல்லையா? ஆமா. எப்படி உங்களுக்கு மாப்பிள்ள வரவேற்புலாம் நல்லா தான் இருந்துச்சு மாப்பிள்ள. கொடுத்தா பேச்சுவார்த்தை மாப்பிள்ள சரியில்லை. என்ன அப்படி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பேசிவிட்டீங்க? அதத்தான் நானும் எனக்கே புரியாம நிக்க. அதே கேக்குறேன். என்ன அப்படி பேசுனீங்க? அப்படி கேக்குறீங்களா? முருகா நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, அன்பான வரவேற்பு உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் மண்டை கணம் அதிகமா இருக்குமா? மண்டையில கிணறு தான் தீக்குச்சிக்கு சிறப்பு. மண்டையில கணம் இருக்கலாம். ஏன்னா தலையில மூளைன்னு சொல்லக்கூடிய கணம் இருந்தாலே மனுஷன். ஆமா. எந்த உயிரினமாக இருந்துட்டாலும் ஆக கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. எப்படின்னு கேட்கிறேன். திமிரு ஓவர் மாப்பிள்ள. திமிரு இருக்கு மாப்பிள்ள. அதிகபட்சமான திமிரு. நான் தான் போய் அடக்கணுமா? அடக்கணும் மாப்பிள்ள. நீங்க அதுக்குதானே ஆளை கூட்டு வந்திருக்கேன். சரக்குன்னு ஆளுநர் 10 பேரை கூட்டு வந்திருக்கேன். சிந்தனை எங்க ஒரு சரக்குன்ற இருக்கட்டும் மாப்பிள்ள. இவ வள்ளிய திரும்ப வரும் சொல்லக்கூடாது. இல்ல மாப்பிள்ள எப்படி சொல்ல வேண்டும்? அவள் ஒரு வேடுவ குலத்து பெண். அவள் ஒரு வேடுவல பெண் இருப்பதால் நான் ஒரு வேடுவன் தான் சொல்ல வேண்டும். சொல்லணும். நான் பூமாலை சொன்னால் நான் பாமாலை பாடி பாட்டு பாமாலையோடு வரும். உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு என்னைக்கு உண்டு? சென்று உடனே நான் வேடுவனா வரட்டுமா? ஆயிரக்கணக்கான தெரியலையாங்க. அதே மாதிரி கேட்கிறேன். 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியல சாமி? நாரதரே முருகா உங்களுக்கு இந்த 33 கோடி தேவர்கள் தெரியுறாங்களா இல்லையா? நிச்சயமா தெரியுறாங்க. 44 ரிஷிமார்கள் தெரியுறாங்களா? நிச்சயமா தெரியுறாங்க. இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்க தெரியுதா? நிச்சயமா தெரியுறாங்க. தெரியுதுல? தெரியுது மாப்பிள்ள. தெரியலன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா தெரியும். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப இருக்க ஆளை பூரா தெரிஞ்சுக்கிட்டேன். 1000 பேரா? 1000 பேர். 1000 பேர் இங்க இருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க. ஐயா 1000 பேர் இருக்காங்க. இப்ப நான்தர் போய் தானே சொல்றாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா அப்ப முருகப்பெருமான் நீங்க வம்புதானே இருக்கிறீங்க. உங்களுக்கு கேட்கிறேன் நீங்க சொல்லணும். நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி மாப்பிள்ள நான் உடனே திருமணம் பண்ணி உங்களுக்கு காட்சி தருகிறேன். அப்படியே ஆகட்டும் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு 3 கொண்டு வரேன் மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு முருகனுக்கு மச்சனனுக்கு திருமண ஏற்பாடு நடந்துருச்சு. மாப்பிள்ளை முன்ன போய் எல்லா வேலையும் செய்யட்டும். நான் பின்னாடியே போய் குழி பறிக்கணும். நான் போய் பின்னாடி போய் செய்ய போலங்க. குழி பறிக்கணும். அவர் கல்யாணம் திருமணம் நடக்க போதுனா நான் போய் குழி பறிக்கணும்னு சொன்னேன். முகூர்த்த கால் உண்டனுங்க. ஆமா சகல விதமான நன்மைகளை செய்யக்கூடிய யாரு? மச்சன நானே எனக்கு அந்த வேலை இருக்கு. அதனால